ஹாய் அண்ட் வணக்கம், நான் சுதர்ஷன். இன்னைக்கு நம்ம தமிழ் ட்ரேடரில் ரொம்ப முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். எஸ், ஆப்ஷன் பையிங் பண்ணுற நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக லாஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது எதனால் அப்படின்றது பார்த்தோன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் 3 இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக்ஸ், அந்த ரீசன்ஸை நம்ம மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெமெண்டஸ் ரிசல்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது ஒரு பார்ட் 1 வீடியோவாக 3 இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் பையிங் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வர மாட்டேங்குது. பட் இந்த விஷயத்தை மாற்றினா நல்ல ரிசல்ட்ஸ் வரும். அது என்ன விஷயம் அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் சப்போஸ் நம்ம சேனலை ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா எக்ஸ்பைரி அப்படின்றது என்ன ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே அன்னைக்கு மிட் கேப் நிஃப்டி, டியூஸ்டே அன்னைக்கு ஃபின் நிஃப்டி, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸ்பைரி நம்ம ட்ரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். பிகினர்ஸ் எக்ஸ்பைரியை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸ்பைரி யூஸ்வலா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வுட் பி வெரி வாலடைல். அதாவது ரொம்ப மார்க்கெட் மூவ்மெண்ட் வேகமா இருக்கும் அப்படின்னும் போது நம்ம எதனா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் போதும் நம்மளோட கேபிட்டல் பெரிய பெர்சன்டேஜ் வந்து வாஷ் அவுட் ஆகும் இஃப் வி டிட் நாட் புட் எனி ஸ்டாப் லாஸ். ஸோ அதனால இது வந்து ப்ராஃபிட்டபிள் மெத்தட் தான். நீங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்டா இதுல மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வரும். பட் ஆனா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க என்ன பண்றது பெட்டர் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பைரியை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி அந்த மாதிரி நீங்க போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு வந்து மண்டேன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் பெட்டர் டு ட்ரேட் எய்தர் ஃபின் நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி. ஸோ முன்னாடி தட் இஸ் இப்போ நம்மளுக்கு மிட் கேப் நிஃப்டி வந்து மண்டே எக்ஸ்பைரி. ஸோ அதை விட்டுட்டோம்னா ஃபின் நிஃப்டி வேகமாக தான் இருக்கும், பேங்க் நிஃப்டி வேகமாக தான் இருக்கு. அடுத்த 2 நாள் அதோட எக்ஸ்பைரி இருக்கு. நீங்க அந்த மாதிரி பண்றது வந்து உங்களுக்கும் மூவ்மெண்ட்ஸ் ஃபாஸ்டா இருக்கும், ப்ராஃபிட்ஸ் வரும். பட் ஆனால் கொஞ்சம் அந்த மூவ்மெண்ட்டை வந்து கம்மி பண்ண முடியும். 2வது முக்கியமான விஷயம் நீங்க இங்க ஞாபகம் வச்சுக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாசஸ் அண்ட் டார்கெட்ஸ். ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் அதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கறதே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா என்ட்ரிக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் ஆனால் வாட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் F&O ட்ரேடிங். அதாவது இப்போ ஒன்றும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து ஒரு அனாலிசிஸ் பண்றீங்க. அந்த அனாலிசிஸ் பண்ணிட்டு எங்க ஸ்டாப் லாஸ் டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் பேஸ் பண்ணி சும்மா ஒரு 10 லைன் போட்டிருக்கேன். இங்க வந்து ஒரு பெரிய பிரேக்கிங் கேண்டில் வருது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 49,500 இருக்குன்னா இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரைக் புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுப்பாங்க. பட் எல்லாமே எதை பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரி எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சார்ட் பேஸ் பண்ணி மட்டும் தான் எடுப்பாங்க. பட் ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆக போகுதுன்னு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தெரிஞ்சிருச்சு இல்லையா, லைக் பிரேக் ஆகிற இடத்துக்கு வந்துருச்சுட்டு நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் சார்ட்டை ஓப்பன் பண்ணணும். எந்த ஸ்ட்ரைக்ல நீங்க என்ட்ரி எடுக்கணும்னு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரைக் ஓப்பன் பண்ணி அதில் தான் நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸ் டார்கெட் செட் பண்ணணும். அண்ட் நீங்க பண்ற ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் நாட் எக்ஸீட் மோர் தென் 10%. 10 to 12% வந்து பாத்தீங்கன்னா லைக் அதுக்கு மேல நீங்க கொடுக்க கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 300 rupees வச்சுக்கோங்களேன். அதுல வந்து 10% 30. ஸோ அப்போ 270, அதிகபட்சம் 265 இந்த ரேஞ்சில் தான் நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணுமே தவிர அந்த 10% மேல போகக்கூடாதுன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டார்கெட்ஸ் வந்து உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. தட் இஸ் சில பேர் வந்து 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல பண்ணுவீங்க, சில பேர் 1:2 பண்ணுவீங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ நீங்க வந்து தாராளமா பண்ணலாம். பட் மேக் ஷூர் தட் இந்த ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆன் தி ரைட் பாத். அண்ட் 3வது இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா நிறைய பிகினர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா சேஞ்சிங் தி ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃபன். அதாவது என்னன்னா இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வின்னிங் வந்து ஒரு 10ல 6 or 10ல 7 இருக்கு ஆவரேஜான்னு வச்சுக்கோங்களேன். அதையும் ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணணும் நிறைய பேர் நினைப்பாங்க, 10ல 8, 10ல 9, 10ல 10 அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளால எல்லா ட்ரேட்ஸும் வின் பண்ண முடியாது. மார்க்கெட் இஸ் நாட் டிசைன்ட் இன் சச் வே தட் வி வின் ஆல் த ட்ரேட்ஸ். ஸோ நம்மளும் நிறைய ட்ரேட்ஸ் அங்கே லாஸ் பண்ண தான் போறோம். பட் ஆனால் நம்மளோட கோல் என்னன்னா லாசஸை விட நம்ம வின் பண்ற ப்ராஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி கிரேட்டர். இவ்வளவுதான் நம்மளோட ஃபோக்கஸா இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 10 ட்ரேட் பண்றீங்க, அதுல 6 ட்ரேட் வின் பண்றீங்க, 4 ட்ரேட் லாஸ் பண்றீங்க, 4 ட்ரேட்ல 5,000 லாஸ் பண்றீங்க, 6 ட்ரேட் வின் பண்ணிருக்கீங்க, அதுல வந்து ஒரு 10,000 வின் பண்ணிருக்கீங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் 5,000 இருக்கு, இல்ல சார்ஜஸ் போக 4,000 இருக்கு. திஸ் இஸ் ஹவ் வி கேன் ஏபிள் டு ட்ரேட். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். லாஸ் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ எப்போ நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நிறைய ஓவர் ட்ரேடிங் அந்த மாதிரி தப்பா ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நம்ம ரொம்ப கிளியரா இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு 1 or 2 ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுக்கிட்டு அதை கான்ஸ்டன்டா ஒரு 20 ட்ரேட்ஸ் மினிமம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அதுலயே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா சூப்பர் குட். அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க எடுத்து பண்ணலாம் லாங் டர்ம்க்கு. சப்போஸ் அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அப்ப நீங்க ஸ்ட்ராட்டஜி மாத்தலாம். பட் மினிமம் யூ ஷுட் ட்ரை 20 ட்ரேட்ஸ் இன் டெமோ. இது வந்து நீங்க மினிமம் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா F&O ட்ரேடிங் கொஞ்சம் பெட்டரா பண்ணுவீங்க. இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். இன்னும் பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ்ல ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் சிலது இருக்கு அப்படி டெல்லிங். பட் இந்த பார்ட்ஸ்லாம் முடிக்கும்போது நீங்க F&Oல ஒன் ஆஃப் தி கன்சிஸ்டன்டா ஈஸியா ஆக்சுவலி பீஸ்ஃபுல்லா பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்மளோட கோல் என்னன்னா பீஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்றது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம. ஸோ அது வந்து கண்டிப்பா நடக்கும். See you in the next video. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க if you are very new to our channel. And இந்த 3 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி.